அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் வந்து வேலை பார்க்குற ஒரு நபருடைய ஜாதகம் தான். அவர் வந்து காவல் பிரிவில் தான் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாதகப்படி வந்து போட சொல்கிறேன். தனுசு லக்னம் 5 டிகிரி, சனி 2 டிகிரியில் இருப்பார். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய பார்வை லக்னத்துக்கு உள்ளது. லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் போய் சுக்கிரனோட வீட்டில் பிடிக்காத வீட்டில் பகை பெற்று உட்கார்ந்துருந்தாலும் கூட அவருக்கு வந்து சுக்லபட்சம் நவமி திதியில் உள்ள ஓரளவு நீச்சன்னு எடுக்கக்கூடாது, ஓரளவு ஒளி பொருந்திய சந்திரனோட அதியோகத்தில் அவர் இருக்காரு. வேறு எந்த பாவிகள் தொடர்பு இல்லை. ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம் தான். தலைமைச் செயலகத்தில் இருக்கணும், சூரியன் வலுத்திருக்கணும்ல. 9ஆம் இடத்துல ஆட்சி, திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறாரு. அதாவது 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் தர்ம கர்மாதிபதி இணைவுகளில் இருக்கிறதுனால இந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தில் வந்து சுபத்துவமான கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் வந்து போலீஸாக இருக்கச்சில் அப்படி ஒன்றும் சுபத்துவமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தோன்றினா கூட அவர் குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு. அம்சத்தில் வந்து தனுசு வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அதே நேரத்தில் சூரியனுடைய அந்த தர்ம கர்மாதிபதி இணைவுகள் தான் வந்து இவருக்கு வந்து அரசு ஒரு வேலையில் தலைமைச் செயலகத்தில் ஒரு காவல்துறையாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோட குரு தொடர்பில் இருப்பார், 2ஆம் வீட்டை பார்ப்பார். அதே நேரத்தில் 2ஆம் அதிபதியாக சனி வருவார், 10ஆம் வீட்டோடையும் தொடர்பு கொள்வார். இந்த மாதிரி லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடங்களோட தொடர்பு கொள்ளும்போது நீதிமன்றத்துறை இந்த மாதிரிலாம் வந்துடும்ல. அதை வச்சு நான் கேட்டேன், நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களான்னு கேட்கும்போது, ஆமாங்க, நான் வந்து நீதிமன்றத்திலையும் காவல்துறையாக இருக்கிற அதிகாரம் அந்த வேலையிலையும் நான் வந்து இருந்திருக்கேன், அந்த வேலையில் நான் இருந்தேங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. இப்போ இந்த ஜாதகப்படி பார்க்கும்போது இவருக்கு நடந்துட்டு இருக்கிறது வந்து சுக்கிர தசை. இவர் பிறந்தது அனுசம் 4ஆம் பாதம் சனி திசை நடந்திருக்கு. சனி வந்து சுக்கிரன் பார்த்த சனி திசை நடந்திருக்கு. சனி திசை முடிஞ்சதுக்கப்புறம் புதன் திசை, தர்ம கர்மாதிபதிகள் தொடர்பை பெற்ற புதன் திசை. கேதுவோட இணைஞ்சிருக்கிறது வந்து அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவா கொடுக்காது, காரகங்களை வந்து பெருக்கித்தான் தரும். அதுக்கப்புறம் புதன் திசை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கேது திசையும் தர்ம கர்மாதிபதிகள் தொடர்பை பெற்ற கேது அப்படிங்கிற அமைப்பில் தான் வரும். அதுக்கப்புறம் இப்போ தான் சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கு. சுக்கிரன் ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியால் கொஞ்சம் பாவத்துவமாக இருக்காரு, 7ஆம் வீட்டில் இருக்காரு. அதே நேரத்தில் வந்து இந்த லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு வரவே கூடாது 6ஆம் அதிபதி. அதனால சுக்கிர தசை ஆரம்பித்தவொடனே சில ப்ராப்ளங்களை கொடுப்பாரு. நம்மள்ட்ட கன்சல்டிங் வந்திருந்தாரு. அப்போ வந்து 7ஆம் இடத்து ரீதியாக சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் ரீதியாக என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத வச்சு மனைவி மூலியமாக தான் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தது. அதனால் மனைவிட்ட வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக வந்து பேசி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கன்சிடர் பண்ணிவிட்டு எதனாலும் பண்ணுங்க அப்படிங்கிறதுல மனைவி என் கூட வந்து இல்லைங்க, இப்போ ஒரு 7-8 மாதமாக கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னார். அதே நேரத்தில் சுக்கிர திசையில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய நல்ல விஷயங்களை வந்து நடக்கிறதுக்கு அவர் வந்து கொஞ்சம் தடைகளை கொடுக்க தாங்க செய்வார். உங்கள் லக்னத்துக்கு அவர் வரக்கூடாத தசை, இவ்வளோ நாள் வந்து நல்ல திசையே வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இப்போ தான் முதல் தடவை நெகட்டிவ் தசை வருது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சனி வந்து லக்ன முனையோட தொடர்பில் இருக்கார்ல, பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் வந்து மனைவியாக வந்துருவாங்க அப்படின்னா வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்து சுக்கிர திசையில் அவருக்கு நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பாவத்துவ ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது. சுக்கிர திசையில் ராகு புத்தி அப்படிங்கச்சில இது வந்து நல்லா இருக்காதுங்க. அடுத்து வர்ற குரு புத்தியும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல தான் உட்காந்துருப்பாரு. அடுத்து வர்ற சனி புத்தி வரைக்கும் வந்து இது அப்படியே தள்ளிக்கிட்டே போகும். சனி தான் சுக்கிரனோட பார்வையில் கொஞ்சம் சுபத்துவமாக இருக்காரு. அதனால சனி புத்தி வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து ராகு புத்தியிலையும் குரு புத்தியிலையும் தொடருங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க, நீங்களாக போய் வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னா. அதே நேரத்தில் இவருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் சுபத்துவமாக இல்லாட்டினா கூட 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால பிறந்த ஊரை விட்டு கிட்டத்தட்ட 500-600 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காரு. அதே மாதிரி வெளி மாநிலத்துக்கு இப்போ அவங்க வந்து மனைவி வந்து வெளி மாநிலத்துக்கு கூப்பிட்றாங்கங்க, வேலை மாற்றி வந்துடுங்க, நம்ம வெளி மாநிலத்துக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. பாசிபிள் இருந்ததுன்னா உங்கள் வேலையை அப்படி மாற்ற பாசிபிள் இருந்தால் தாராளமாக போகலாங்க. நீங்கள் பிறந்த ஊரில் செட்டில் ஆக முடியாத ஜாதகம், வெளியில் நீங்கள் தாராளமாக நகர்ந்து போகலாம். மனைவிட்ட வந்து பிரச்சனைகள் வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பொறுத்து போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன். ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் வந்து அவர் கேட்கல, மனைவியால் பிரச்சனைங்கிறதே அவர் வந்து சொல்லலை. நான் தான் நெகட்டிவ் தசா புத்திகள் நடக்குது அப்படிங்கிறத வச்சு மனைவி ரீதியாக எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் வந்து சூச்சகமாக சொல்லிட்டு இருந்தேன். மனைவிட்ட வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் நடந்துக்கிடணும், எந்த விஷயத்தையும் 2 பேர் சேர்ந்து கன்சிடர் பண்ணணும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, வரக்கூடாத சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை குருவுடைய சில பரிகாரங்களை நான் அவருக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பவும் அவர் ஒன்றும் சொல்லலை. வீட்டிலேருந்து கொண்டக்கல்ல மாலை கட்டி கொண்டு போக முடியுமாங்க அப்படின்னா தாராளமாக கொண்டு போக முடியுங்க, நான் போடுறேங்க, அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். கடைசி என்ன நினச்சாலும் தெரியல. அதுக்கப்புறம் தான் அவர்
சொன்னார், மனைவி கூட நான் இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கலங்க, நானாக தான் வந்து இந்த 7ஆம் இடத்தை நெகட்டிவாக வச்சு தான் நான் சொன்னேன். அப்படிங்கச்சல அவங்க தானாக வந்துருவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். ஏன்னா ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த டைம் வந்து சரியில்லைங்கிறதுனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க தானாக வருவாங்கன்னு எதிர்பார்க்குறது முட்டாள்தனம், கொஞ்சம் பொறுத்து போங்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகம் வரும்போது உங்களுக்கு நான் வந்து விளக்குறேன். ஓம் நமச்சிவாயா.